ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்சாத் ஃபேமிலி. எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செஞ்சோன்னு பார்க்கலாம். நாங்கள் ட்ரெடிஷ்னலாக எதுவும் செய்ய மாட்டோம். பேசிக்காக குக்கரில் மட்டும் பொங்கல் வச்சுப்போம். இப்போ குக்கரில் எப்படி பொங்கல் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கிளாஸ் பொங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிளாஸ் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எதுக்கு போடுறேன் அப்படின்னா, பொங்கல் நம்ம சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும், அப்போ டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இனிஷியலாக எந்த கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கிளாஸை எண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே கிளாஸில் அரிசி எடுத்துக்கோங்க, அதே கிளாஸில் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால் நான் 1.5 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். டோட்டலாக 8 டம்ளர் தண்ணி வேணும் நமக்கு. ஸோ 1.5 டம்ளர் பால் ஊற்றுனதுனால மீதி 6.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு பொங்கல் குழஞ்சி வேணும். ஸோ தட் நம்ம போடுறதோட 3 மடங்கு வாட்டர் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பொங்கல் குழஞ்சி வரும். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம குக்கர் மூடிடலாம், விசில் வச்சிடலாம். டோட்டலாக 5 விசில் விடணும். 5 விசில் விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி குழஞ்சி வந்திருக்குன்னு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கலரிடலாம், குழச்சிடலாம். அப்போ தான் பொங்கல் குழஞ்சி வரும் நமக்கு. அதுக்கப்புறமா நான் டோட்டலாக 4.5 சேம் கிளாஸ்லேயே 4.5 கிளாஸ் வெல்லம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 4 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கிளாஸ் வெல்லம் போடலாம். இப்போ வெல்லம் போட்ட உடனேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ அந்த சக்கரை பொங்கல் மனம் இப்போயே வந்துடும். இடையில நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா நாக்கில் படும். அந்த நெய்யும் அது கூட ஊறுறதுனால நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2.5 கிளாஸ் வெல்லமும் ஆட் பண்ணிடலாம். அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா குழஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சைடில் நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுக்கலாம். வறுத்தது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சக்கரை பொங்கல் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி பொங்கலே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு. எடிட் பண்ணவே டைம் இல்லை, அதனால தான் லேட் ஆகிடுச்சு, சாரி. நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.